ஒரு நாள் நாரதர் ஒரு காட்டிற்குள் சென்று கொண்டிருந்தார். காட்டிற்கு நடுவே எறும்பு புற்று சூழ்ந்த நிலையில் ஒரு முனிவர் கடும் தவம் இயற்றிக் கொண்டிருந்தார். அந்த முனிவரின் தலையை நாரதர் பார்த்தார். என்ன இது? இந்த முனிவருக்கு என்னவாயிற்று? முனிவரே, இந்த எறும்பு புற்றிற்குள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாரதரே, நான் தவம் ஏற்றலாம் என்று இங்கு வந்தேன். ஆனால் எறும்பு புற்று என்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு விட்டது. தாங்கள் எங்கே செல்கிறீர்கள்? நான் இந்திரலோகத்திற்கு செல்கிறேன். எனக்கு ஒரு உதவி செய்கிறீர்களா? சரி, என்னவென்று சொல்லுங்கள். தாங்கள் கடவுளை சந்திக்கும் பொழுது நான் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி கடும் தவம் ஏற்ற வேண்டும் என்று கேளுங்கள். அவர் எப்பொழுது எனக்கு காட்சி தருவார், என்னுடைய பிறப்பை எப்பொழுது அறுப்பார் என்பதை கேட்டுச் சொல்லுங்கள். சரி, நான் திரும்பி வரும்பொழுது தாங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலுடன் வருகிறேன். நாரதர் தன் பயணத்தை தொடர்ந்தார். அவர் செல்லும் வழியில் மேலும் ஒரு முனிவரை கண்டார். ஆனால் அந்த முனிவரோ நடனமாடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தார். நாரதரே, தங்களை கண்டதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆமாம், தாங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? நான் இந்திரனை சந்திக்க இந்திரலோகத்திற்கு செல்கிறேன். நான் தூய்மையானவன் ஆகும் வரை மீண்டும் மீண்டும் நான் பிறந்து கொண்டே இருப்பேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நான் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், இந்த பிறவிகளை நான் இன்னும் எத்தனை முறை எடுக்க வேண்டும் என்பதை பற்றித்தான். இந்த கேள்விக்கு தாங்கள் கடவுளிடம் பதிலறிந்து என்னிடம் வந்து கூற முடியுமா? நிச்சயமாக நான் கடவுளிடம் கேட்டு வருகிறேன். நாரதர் கடவுளை காண புறப்பட்டார். அங்கே சில நாட்கள் தங்கிவிட்டு பூலோகம் திரும்பினார். மீண்டும் வரும் வழியில் அந்த முனிவரை கண்டார். நாரதரே, நான் கேட்ட கேள்விக்கு இறைவனிடம் பதில் பெற்று வந்தீர்களா? கடவுள் என்னிடம் இன்னும் 4 பிறவிகளுக்கு தாங்கள் இவ்வாறே தவம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி அனுப்பினார். ஓ, இன்னும் 4 பிறவிகளுக்கு இதே போன்று எறும்பு கூடுதானா? எனக்கு மிகுந்த வருத்தம்தான். தாங்கள் ஏன் எறும்பு புற்றிற்குள் அமர்ந்திருக்க வேண்டும்? இதை போன்று கடும் துயரம் அனுபவித்தால் இறைவனை காண முடியும் என்பதற்காகத்தான். அவ்வாறு யார் சொன்னது? எனக்கு நன்றாக தெரியும் நாரதரே. நாரதர் அங்கிருந்து புறப்பட்டு இன்னொரு துறவியையும் சந்தித்தார். அந்த துறவி அதே போன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தார். வணக்கம் நாரதரே, தாங்கள் விரைவாக திரும்பி விட்டீர்களே. நான் இப்பொழுது பூலோகம் செல்கிறேன். அங்கே எனக்கு முக்கிய வேலை உள்ளது. தாங்கள் கடவுளிடம் கேட்டீர்களா நாரதரே? இந்த புளிய மரத்தை பார்த்தாயல்லவா? இதில் உள்ள இலைகளை எண்ணினால் எத்தனை இலைகள் உள்ளனவோ அத்தனை பிறவிகள் உனக்கு உண்டு. அத்தனை பிறவிகள் நீ எடுத்தால்தான் இறைவனை நீ காண முடியும். உன் உள்ளம் தூய்மை பெற நீ அத்தனை பிறவிகள் எடுத்தாக வேண்டும். மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. நான் இவ்வளவு விரைவாக கடவுளை காணுவேன் என்று எண்ணவே இல்லை. இன்னும் சிறிது காலமே உள்ளது. அதன் பிறகு நிச்சயமாக நான் கடவுளை கண்டுவிடுவேன்.
உன்னால் எப்படி இதை இவ்வளவு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது? நீதான் எப்பொழுதும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் திரிகிறாயே. கடவுளும் நம்மை அப்படித்தானே இருக்கச் சொல்கிறார். ஆனால் இந்த மரத்தில் எத்தனை இலைகள் உள்ளன என்று உனக்கு தெரியுமா? அதனால் என்ன, 10,000 இலைகள் இருக்குமா? அதற்கு மேலும் இருக்கட்டுமே. ஆனால் அத்தனை பிறவிக்கு பிறகு கடவுளை நிச்சயம் காண்பேன் அல்லவா? அவரும் என்னை காண சம்மதிப்பார் அல்லவா? அது போதும் எனக்கு. அதுவே அவர் என் மீது கொண்ட அன்பிற்கு சாட்சி. நாரதர் ஆச்சரியமடைந்தார். அந்த நொடியில் விண்ணிலிருந்து ஒரு ஒளி தென்பட்டது. இந்திரலோகத்திலிருந்து கடவுள் பேசினார். மனிதா, இந்த நொடியிலிருந்து உனது இதயம் தூய்மையடைந்து விட்டது. ஏனென்றால் எனது உள்ளம் மிகுந்த பொறுமையுடனும் மகிழ்வுடனும் நிரம்ப பெற்றிருக்கிறது. இந்த மரத்தில் எத்தனை இலைகள் இருக்கின்றனவோ அத்தனை பிறவிகள் நீ எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் நீ பொறுமையுடன் என்னை தரிசிப்பதற்காக காத்திருக்கிறாய் என்று சொன்னாய் அல்லவா? அதனால்தான் இன்று முதல் எனது இதயம் தூய்மை அடைந்து விட்டது. நீ எத்தகைய பொறுமைசாலி என்பதை இதன் மூலம் எனக்கு உணர்த்தி விட்டாய். 10,000 இலைகள் இருந்தாலும் நான் கடவுளை தரிசிப்பதற்காக 10,000 பிறவிகள் காத்திருப்பேன் என்று சொன்னாய் அல்லவா? அதனால் இதுவே உனக்கு கடைசி பிறவி. அந்த முனிவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இறைவனுக்கு நன்றி தெரிவித்தார். முனிவனே, நான் உனது பொறுமையை பாராட்டுகிறேன். நன்றி நாரதரே, எல்லாம் தங்கள் சித்தம். நான் இப்பொழுது கடவுளை காணச் செல்கிறேன். கதையின் கரு: பொறுமையும் வலிமையான இதயமும் கொண்ட ஒருவனே சிறந்த மனிதனாகிறான்.